உங்கள் வீட்டில் திருமண வயசில் பிள்ளைங்க இருக்காங்களா? இல்லை ஏற்கனவே கல்யாணம் முடிவாகி சில மாதங்களில் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்களா? ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் சரிங்க. இந்த காலகட்டத்தில எல்லாரும் வேலைக்கு போறாங்க. எல்லாரோட வாழ்க்கையும் பரபரப்பா இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் கோவம், பொறுமையின்மை, ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இது எதுவுமே அவங்களுடைய திருமண வாழ்க்கைய பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்குன்னு சில பயிற்சிகள் தேவைப்படுது. உடலுக்கு மட்டும் இல்லாம மனதிற்குமான பயிற்சிகள். கிராட்டிட்யூட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதாவது நன்றி உணர்வை வளர்த்துக்கிறது, ஹோப்பனோபனோ ப்ராக்டிஸ் பண்ணுறது, வாட்டர் ப்ரேயர் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். இது கூட சில ஆசனங்கள், அப்புறம் முத்ரா பயிற்சிகளும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இந்த முத்ராஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க பஞ்சபூதங்களையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது. உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது இல்லையா? இந்த ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு உணர்வுகளோட தொடர்பு இருக்குது. அப்போது இந்த பஞ்சபூதங்கள் பேலன்ஸ் ஆகுறப்போ நம்ம அந்த உணர்வுகளும் சம்மந்தப்பட்ட உணர்வுகளும் பேலன்ஸ் ஆகும்போது அவங்க மனதளவிலையும் உடலளவிலையும் ரொம்ப நல்ல ஒரு மன வாழ்க்கைக்கு தயாராகிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். எப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிரைடல் மேக்கப் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட்குள்ளே போனோன்னா 2-3 மாதம் முன்னாடி இருந்தே ஃபேஷியல் பண்ணுங்கள், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், வெயிலில் போகாதீங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா கல்யாணத்தப்போ நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபோட்டோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் நம்ம பிளான் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு முக்கியத்துவம் தரா மாதிரியே இதுக்கும் முக்கியத்துவம் தரணுங்க. இது எல்லாமே நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம்.